வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முந்திரி பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். முந்திரி பருப்பு பெரும்பாலான இந்திய இனிப்புகள் மற்றும் பாரம்பரிய தயாரிப்புகளில் அதோடைய சுவையை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பலவிதமான சத்துக்களினுடைய ஆற்றல் மையமாக இருக்கக்கூடிய முந்திரி பருப்பு இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகினுடைய பிற பகுதிகளிலும் மிகவும் பிரபலமாக தான் இருக்குது. பொதுவாக முந்திரி பருப்புகளை சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்க செய்யும் மற்றும் இதை நம்ம தினசரி சாப்பிடுவது ஒரு ஆரோக்கியமான பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுக்கதையெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் தினசரி முந்திரி பருப்புகளை அளவோடு சாப்பிடும்போது பல அற்புதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். முந்திரி பருப்பு மூலம் கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நன்மைகளில் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு முந்திரி பருப்புகளில் அடங்கியிருக்கக்கூடிய மெக்னீசியம் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். முந்திரி பருப்புகளில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மெட்டபாலிசத்தை நமக்கு வேகப்படுத்தும். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை நமக்கு வேகப்படுத்துறதுக்கும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை தேவையில்லாத அந்த கொழுப்புகளை எரிக்கிறதுக்கும் அதனால நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு முந்திரி பருப்பு வகிக்குது. மேலும் முந்திரி பருப்பு நீங்க புரோட்டீனோட ஒப்பீடு பண்ணும்போது மற்ற எந்த உணவோடைய புரதத்தினுடைய இதில் ஒப்பீடு பண்ணும்போது முந்திரி பருப்புகள் இருக்கக்கூடிய புரத சத்து நல்ல ஆதாரமாக இருக்கிறதால தினசரி உங்களுக்கு போதுமான அளவுக்கு சரியான அளவு இந்த முந்திரி பருப்பு நீங்கள் சாப்பிடுவது உண்மையில் உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சருமம் பளபளப்பதற்கு முந்திரி பருப்பு சாப்பிடலாம். முந்திரி பருப்புகளில் செலினியம் அதிகமாக இருக்கு. இது விட்டமின் ஈயோட ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படும். இது தவிர முந்திரி பருப்புகளில் இருக்கக்கூடிய காப்பர், தாமிரம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே சருமத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும். முந்திரி விதையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய முந்திரி ஆயிலில் நிறைந்திருக்கக்கூடிய செலினியம், ஜிங்க், மெக்னீசியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் இது எல்லாமே சருமம் ஆரோக்கியமாகவும் சுருக்கம் இல்லாமல் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், அந்த சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை நீங்கள் பெறுவதற்கு முந்திரி பருப்பு தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான கண் பார்வை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பை சாப்பிடலாம். முந்திரி பருப்புகளில் அதிக அளவு லூடின் மற்றும் பிற முக்கிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது நம் கண்களை சேதமடையாமல் பாதுகாக்கும். ஆரோக்கியமான கண் பார்வையை முந்திரி பருப்பு உறுதி செய்வதால வயதானவர்கள் தினசரி தேவையான அளவு முந்திரி பருப்புகளை சாப்பிடுவதன் மூலமாக குருட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். மேலும் கண்புரை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மேலும் முந்திரி பருப்புகளில் காணப்படக்கூடிய ஜியாக்சாந்தின் ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே கண் பார்வையை கூர்மையாக மாற்றிக்கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் முந்திரி பருப்பை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். ஒற்றை தலைவலிக்கு மிகப்பெரிய நிவாரணமாக முந்திரி பருப்பு இருக்கும். பொதுவாக மெக்னீசியம் பற்றாக்குறை நம்மளுடைய உடலில் ஏற்படும் போது பல உடல்நல பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும். உடலில் மெக்னீசியத்தினுடைய அளவு சீராக இருக்க வேணும் அப்படின்னா தினசரி சில முந்திரி பருப்புகளை சாப்பிடலாம். முந்திரி பருப்புகளில் நிறைந்திருக்கக்கூடிய மெக்னீசியம் ரத்த நாளங்களை தளர்த்தி மிக சரியான அளவில் நமக்கு ரத்த நாளங்கள் ரத்தம் சென்றடைகிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால ஒற்றை தலைவலியினுடைய அதிர்வெண் மற்றும் அதோடைய தீவிரத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக முந்திரி பருப்பு இருக்கும். புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு முந்திரி பருப்புகளை சாப்பிடலாம். தொடர்ந்து முந்திரி பருப்புகளை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகளில் ஒன்று இது கேன்சர் வருவதற்கான அந்த அபாயத்தை உங்களுக்கு போதுமான அளவுக்கு குறைக்கும். முந்திரி பருப்புகளில் ப்ரோ ஆந்தோசைனின்ஸ் எனப்படக்கூடிய ஒரு வகை ஃப்ளவனால் இருக்கு. இது நம்மளுடைய உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியோட தடுக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. எனவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய அந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த புற்றுநோய் செல் பரவல் அது வராமல் முறையை தடுக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய புற்றுநோயை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்திக் கொள்வதற்கும் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சிறந்த இதய ஆரோக்கியத்திற்கு முந்திரி பருப்பு உதவிகரமாக இருக்கும். முந்திரி பருப்புகள் நிறைந்திருக்கக்கூடிய அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்முடைய இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். முந்திரி பருப்புகளில் நல்ல கொழுப்புகள் அதிகமாக அடங்கியிருக்கிறதால குறிப்பிடத்தக்க இதய ஆரோக்கியத்துடன் முந்திரி பருப்பு உங்களுக்கு அது இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் அளவோட முந்திரி பருப்பு சாப்பிடும்போது இதயம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். நல்ல கொழுப்புகள் மட்டும் கிடைக்கப்பட்டு கெட்ட கொழுப்புகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். கொலஸ்ட்ராலோடைய அளவை நீங்கள் கட்டுக்குள்ள வைக்கிறதன் மூலமாக ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு முந்திரி உதவிகரமாக இருக்கும். இதனால ரத்த நாளங்கள் சிறந்த முறையில் உங்களுக்கு தளர்ந்து சுருங்கி விரிந்து ஆரம்பித்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா
இதயத்திற்கு ரத்தத்தை அனுப்பும். இதன் மூலமாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயமும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ உங்களுடைய இதய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை முந்திரி பருப்பு தான் உங்களுக்கு வழங்குது. எனவே நீங்கள் வாரத்தில் தொடர்ந்து தினமும் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா முந்திரி பருப்புகள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.